வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ரோப்ளாக்ஸில் வந்து ஸ்குவிட் கேமோட பார்ட் வேணாம் அவள் வேணாம் போனாடி அவள் கூட வந்தாலே ஒரு மாதிரி இருக்குது. அவள் கூட நம்ம கூட வந்தாலே ஒரு மாதிரி நம்ம தோத்துட்டே இருக்கிறோம். ஓகே கைஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தேர்ட் பார்ட் தான். ஸ்குவிட் கேமோட தேர்ட் பார்ட். இதை கன்ஃபார்ம் நம்ம ஜெயிக்கிறோம். ஆல்ரெடி 2 பார்ட் போட்டிருக்கேன். பார்த்துக்கோங்க. எப்படி போய் சொல்றான்? பார்க்காதவங்க பார்த்துருங்க. பார்த்துட்டு சரி மறக்காமல் வீடியோ பார்க்குறாங்க லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் கமெண்ட்டு பண்ணுங்க. அப்புறம் அடுத்து என்னென்ன கேம் வேணும்னு நானும் போடுறேன். ஏன் ரோப்ளாக்ஸ்லாம் போடுவீங்கன்னு கேட்டிங்கன்னா, நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லிட்டேன். ரோப்ளாக்ஸ் மட்டும் இல்லை போடுவேன். நிறைய கேம் யோசித்து வச்சுருக்கேன் போடுறதுக்கு, போட்டுடுறேங்க. மல்டிப்ளேயர் கேம்ஸ் இருக்குது. நான் என் தங்கச்சி மட்டும்தான் வருவேன்னு கேட்டிங்கன்னா அது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய பேர் வருவாங்க. ஒரு 8-9 பேர் கூட வரலாம். நீங்கள் எதிர்பார்க்காத கேமெல்லாம் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த பிசி கேம் போட போறியா அப்படின்னு அதுவும் போடுவேன். PS5 கேம் போட போறியா அதுவும் போடுவேன். எக்ஸ்பாக்ஸ் கேமும் போடுவேன். எல்லா கேமும் போடுவேன். உங்களோட சப்போர்ட் மட்டும் எனக்கு வேணும் பேசுவாங்க. ஓகே கைஸ், இது முடிஞ்சு என்னடா பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அடுத்து வந்து இப்போதைக்கு இந்த ஒரு மாதத்துக்கிட்ட எதுவும் வராது. இந்த மாதம் ஃபுல்லாக எந்த கேம் வராது ரோப்ளாக்ஸை தவிர. ஏதாவது 1-2 கேம் எக்ஸ்ட்ரா வரும் கைஸ். அதுக்கு மேலாம் இப்போ இல்லை, வேறு ஏதாவது கேமு. மீதி எல்லாமே ரோப்ளாக்ஸ் தான் இந்த மந்த் ஃபுல்லாக வரும். அடுத்த மந்த்லேருந்து தான் உங்களுக்கு வேறு கேம்ஸ்லாம் வர வாய்ப்பு இருக்குது. ஓகே கைஸ், இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம். பிளேயரை செலக்ட் பண்ணால் மட்டும் போக மாட்டேங்குது. நான் போயிடுச்சு. என்னோடய கிளாஸ் மேக்கர் லக் வந்து ஜஸ்ட் 9 தான். ஓகே சொல்லலாம். அந்த குழந்தைய நம்ம கையில் கொடுத்துட்டாங்கன்னா அந்த ஜாலியாக இருக்கும். ஆனால் ஸ்கிப்பு கொடுத்துட்ருக்கேங்க. இன்னும் ஒருத்தன் எவனா ஸ்கிப்பு கொடுக்குறான். கிளாஸ் மேக்கர் RD29811 அப்படின்ட்டு விநாயகர் பொங்க வச்சுட்டு வந்திருக்காங்க. நிறுத்துறாங்கன்னு பார்ப்போம். அன்னைக்காம்பு தான் எப்போவுமே பென்டகன். அப்புறம் ஐடென்சிக் தெரிஞ்ச விஷயம் தான். அப்புறம் முன்னாடியே போட்டுங்க அப்புறம் எதுக்கு அப்படி இப்படின்ட்டு. அப்புறம் கிளாஸஸ் கேம் எனக்கு பிடிச்சது. இதில் எப்படியாச்சும் கடைசி வரைக்கும் போய் ஜெயிச்சே போயிடுறாங்க. காய்ஸ் ஃபோன் கட் ஆகிட்டு வருது. காய்ஸ் பிக்கப்னு போட்டாங்க கீழே. காய்ஸ் யாரோ எடுத்து பிக்கப் பண்ணி கீழே போட்டாங்க தூக்கி இந்த பாப்பாவை. ஃபோட்டோ எடுத்தாச்சு. இப்போ நம்ம ஓட வேண்டியது தான். இல்லை என்கிட்டலாம் தரல. காய்ஸ் தங்கச்சி பக்கத்தில் தான் இருக்கான், ஆனால் வரல. ஏன்னா அவள் ஆல்ரெடி வேறு ஏதோ கேம் விளையாண்டுருக்காங்க. அந்த கேம்லாம் நாங்கள் எடுத்து யூடியூப்பில் போட்டோம்னா நீங்களாம் அவ்வளோதான். என்னடா கேம் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி கமெண்ட்டில் போட்டுருவாங்க. ஓகே கைஸ், ஓகே காய்ஸ் நம்ம தள்ளி விடுறோம்னா விளையாண்டு எடுக்கிறோம். அக்செப்ட் பண்ண மாட்டேங்க. பார்த்துக்கலாம்.
ஃபஸ்ட்டாக தான் இருக்குது. வாங்கிட்டு என்கிட்ட காயின் இப்போ 200 இருக்குது. 200க்கு என்ன வாங்க முடியும்னா ஜம்ப் ஹைட்டுன்னு இருக்குது, அதை வாங்கிப்போம். மீதி இப்போ 100 எக்ஸ்ட்ரா ஹெல்த் ஒன்று போட்டுப்போம். அவன் வந்து இதுக்கு மேலே 50 ரூபாய்க்கு அவன் எதுவுமே தர மாட்டான். ஓகே வயசு நம்ம போய்க்கலாம். நம்ம 23 பேர் மறுகையாக ஆயிருக்காங்க. கிளாஸ் மேக்கர் யாரையும் சொன்னாங்க. இல்லை கிளாஸ் மேக்கர்ன்ட்டு எதுக்கு காட்டுது? கிளாஸ் மேக்கரில் கண்டு விளையாடுறத பார்த்தோம் ரொம்ப புக்ரேனி காம்படிஷன். அதான் நமக்கு சேஃபு. என்னன்னா எங்கள் ரைடன்ஷிப்னா பெரிய டாஸ்க்காங்க. பெரிய டாஸ்க்கு அப்படின்னு சொன்னாங்க. சொல்லிட்டு என்டர்கிராம்லாம் ஈஸி, ரொம்ப ஈஸி. அந்த ஐடென்சிக்குங்கிறத தாண்டிட்டோன்னா அவ்வளோதான். மீதி இல்லாமல் ஈஸி தான். இந்த சம்பிங் ரோப்பு அதெல்லாம் நான் எத்தனை வாட்டியும் ஜெயிச்சிருக்கேன். பாருங்கள் மேலே மின்ஸ் 7 இருக்குது பார்த்தீங்கன்னா. இத்தனை கேம் நான் விளாண்டு ஜெயிச்சிருக்கேன். அவங்க இதில் யாரோட போய் சொல்கிறது? அவங்க 3 பேர் இருக்காங்க. அதனால் 5 பேரும் அவங்க போயிடும். 5 நம்ம ஓகே காய்ஸ் எல்லாம் சுற்றிட்டு இருக்காங்கன்னா அவங்களாம் ஒரு டீமாக போட்டுருவாங்க. நம்ம போய் ஃபஸ்ட்டு இருக்கிறது என்றோ ரொம்ப ஈஸியாக ஃபஸ்ட்டு இல்லாட்டி செகண்டு தான் காய்ஸ். தேர்டுமே ஈஸியாக எனக்கு தெரியுது. 4th விளாண்டது விளாண்டேன். 4th விளாண்டுருக்கேன், அது ஈஸி தான். 5th தான் நான் வரைக்கும் விளாண்டது இதில். அப்படியே அப்புறம் அதிலே விளாட்லாங்க அப்படிலாம் வாங்க மாட்டேன். நம்ம ஏதாவது பண்ணிட்டு வாங்கி கற்றுவானுங்க பக்கத்தில் இருக்கீங்க மெசேஜாக போட்டு உன்னால் பண்ண முடியுங்களா பாட்டு என்னமோ சொல்லுவாங்க. போட்டாச்சு போகலாம். மெசேஜ் அது வரைக்கும் நான் திட்டு வாங்கியிருக்கேன் நிறைய வாட்டி. வாங்கிட்டு இருந்து டீம் ஆடி அப்படின்னா அப்புறம் எப்படி கஷ்டம் போட்டுருவோம். அது ஈஸி தான். அதுக்கு அடுத்து அதுக்கு மேலே ஈஸி தான். தூக்கி போகிறதுக்கும் ஓகே நம்ம அப்படி பார்ப்போம் அவன் என்னத்தை எடுக்கிறான்ட்டு. இன்னும் மறைஞ்சிடுச்சு. அது இங்கெல்லாம் வரக்கூடாது, உனக்கு அலோடு இல்லை. போயிட்டான். எதிராக எடுத்துகிட்டு இருக்கடியே. அதான் அது காட்டுறது ஏறா ஐஸ் இஷ்டத்துக்கு எடுத்துகிட்டு இருக்காங்க. அது சொல்கிறது எடுக்காமல் இது இஷ்டத்துக்கு எடுத்துகிட்ருக்கான். விளாட தெரியாத போல இப்போ தான் வரான் போனேன் ஃபஸ்ட் டைம். விடுங்க பார்த்துக்கலாம். நான் ஈஸியாக அடிச்சிடும் எனக்கு ரொம்ப நான் மண்டே பார்த்தீங்கன்னா முஸ்லீம் மாதிரி இப்படி போட்டு அனுப்பிச்சிருவேன். பம்பரம் தான் நான் விட்டுருவாங்க. ரொம்பவே ஈஸி. கரெக்டாக இப்போ நான் இப்போ இது ஒன்று போட்டேன்ல, அது போய் கரெக்டாக ஒரு இடத்துல போய் நின்று ஸ்டாப் ஆச்சுல, அதே மாதிரி அது ஸ்டாப்பாக ஆகும். அந்த இடத்துல நான் விட்டானா முடிஞ்சு. அப்படி தான் நான் நினைக்கிறேன். விளாண்டு ரொம்ப நாள் ஆச்சு, ஞாபகம் இல்லை. சும்மா ஒரு சார்ஜர் செக்கிங் தான் கைஸ். ஓகே ஜெயிச்சாச்சு கிட்டத்தட்ட. என்ன 2 நிமிஷத்தில் என்னால் போட முடியாது. இதே மாதிரி தான் போன வாட்டி ஆச்சு. ஜெயிச்சாச்சு. அப்புறம் அது கீழே போட்டான். தம்பி 2 நிமிஷம் போகாத அடையி உனக்கு. கம்மு யாரா சொன்னீங்க? மெசேஜ் பண்ணுங்க. இந்த வழியும் நம்ம போக முடிச்சு விட்றோம் போல. அதான் ஜோலி முடிஞ்சுப்பாங்க எல்லோரும் வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். 1 நிமிஷத்தில் இப்படியே ஓடிடுவான். சூப்பராக தம்பி சூப்பர். 2 வீடு அடிச்சிட்டோம் நினச்சேன். நம்ம கொஞ்சம் அவனை என்கரேஜ் பண்ணுற மாதிரி. அவன் முடிஞ்சு பரவாயில்ல போடும். நான் என்ன நினச்சேன்னா கேம் முன்னாடி தான் மேலே
பாயிண்ட்ஸும் காட்டும் போல நினச்சாங்க. ஆனால் அது அப்படி கிடையாது போல. நம்ம கேம் என்ன ஆகிறதான் காட்டுது. அவங்க கடற்கரை வயசு அதெல்லாம் காலையில் கண்டுக்காதீங்க. அது பைத்தியம். அது அப்படியே யூடியூப்பில் இது ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணாமலேயே பாட்டுக்கு பேசிகிட்டு இருப்பான். இவன் எப்படி போகிறான் என்ன போகும். ஓகே கைஸ் ஓகே கைஸ் போயாச்சு காய்ஸ். 77 காயின்ஸ் வந்துச்சு காய்ஸ் நமக்கு. ஓஹோ அங்கே போனால் ஏணி வேறு இருக்குது காய்ஸ். ஏணியிலே மேலே போயிடலாம். ஓஹோ அப்படியா விஷயம். இது தாண்டதே பெரிய விஷயமாச்சே சொல்ல. ஓடி போய் இப்படி தாண்டணும் போல. ஜம்பிங் ஹைட்டு அதுக்கு தான் இன்க்ரீஸ் பண்ணுறது போல். பவுண்டுக்காக இன்க்ரீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒன்றும் பண்ண முடியாது. ஒன்றுமே பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு அந்த ஏணி ஏறுற மாதிரி ஏறணும். இப்போ அது கூட இல்லை. ஏறிட்டான். யோப்பா 7 பேர் செத்துருக்காங்க மொத்தமாக. ஓகே சீரியஸ் மட்டும் 330 ரூபா இது அப்படியே 2 ரூபா தான் ஸ்ப்ளிட்டு 20 ருபீஸ். ஸ்ப்ளிட் மீன்ஸ் வாட்? அப்பா அவங்க எல்லாத்த விட எனக்கு தான் ஓடுறது தரமாக இருக்கும். அதனால என்ன பண்ணுறாங்க பின்னாடி போகலாம். முந்திரி போட்டா பின்னாடி போ. அப்படியே வியூட்டனை போட்டு அப்படியே எப்படி இவ்வளோ ஹைடன்சிக்கா. ஐயோ வெரி டேஞ்சரஸ் கேம் ஆச்சுது. நம்ம இப்படிதான் இருக்குங்க. இதுக்கு எப்படி ஓடலாம் ஜேச்சு ஃபுல் ஸ்பீட் நான் இன்க்ரீஸ் பண்ணிவிடுவேன். ஓகே கைஸ் நமக்கு வந்து ப்ளூ கொடுப்பானுங்க. கன்ஃபார்ம் எனக்கு தெரிஞ்ச ப்ளூ தான் கொடுப்பாங்க. ஏன்னா நம்ம ப்ளூ பெட்ஸ் தான் வச்சுருக்கோம் அந்த ஓஎக்ஸில். அதனால் எனக்கு தெரியும் கைஸ். நம்ம ரெட் எடுத்தோன்னா ரெட்டு கொடுத்துருவானுங்க. அதான் வேறு இல்லை தெரிஞ்ச விஷயம் தான். இந்த மாட்டு வரதெல்லாம் நினைக்கல. அவங்களா கொடுத்துருவாங்க. இவங்க டிசைட் பண்ணுறாங்க இப்படி பண்ண ஈஸியாக இருக்கும் அப்படின்னு அவங்க யூஸ் பண்ணுறாங்க. அதை நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். இது தெரியுங்க. அதான் டீம் வந்து ப்ளூ டீம் எலிமினேட் பண்ணோம். ப்ளூ டீம் தான் அவங்க வந்து தப்பிச்சிங்க. நம்மளோட டீம் வந்து அவ்வளோதான். துச்சு டீமுன்னு கிடையாது. அதை பண்ணாலும் நம்மளை முடிச்சிடுவானுங்க. வேணாம். இப்போ ஏதாவது ஒரு டோருக்குள்ளே பூந்துருவாங்க. ஒரு நல்ல விஷயமா இருக்கும். என்னமோ வருது பேரெல்லாம் என்ன காணும். கைஸ் நான் த காட் ஆஃப் ஹெவன் அண்ட் எர்த் ஆர் லீடிங். கண்ணு இது என்ன கண்ணு? யோஸ் நான் என்ன பண்ணேன்? இது என்னது ப்ரோ? வாட் இஸ் திஸ் ப்ரோ? எனக்கு புரியல. யோஸ் நான் என்ன பண்ணுறது? பேர் இவங்கள வேறு எங்கே ஸ்பான் பண்ணி விடுவானுங்கன்னு தெரியாது. எங்கே இருந்தால் வருவானுங்க. இன்னும் வேகத்தில் வருவானுங்க. ஐயோ மாட்டிக்கிட்டேன். என்ன ஏன் இது யூஸ் பண்ணுறது? ஓ எனக்கு வீட்டு வந்தோன்னா கொத்தி போட்டு தூங்குவாங்க. இந்த இடத்துல இவனும் நல்லா பார்க்கல. சரி நமக்கு கொஞ்ச நேரத்துக்கு டான்ஸ் ஆடுவோமா? ஐஸ் டான்ஸ் ஆடலாமா? ஆடலாமா? ஆமாம் சுற்றுறான். சரி 65 தெரியும். சரி நம்ம 65 என்ன கேட்பான். ரொம்ப பிடிச்சாங்க. போகிறோம் தெரியும். அவங்க தான் போகிறாங்க பாய்ஸ். அப்படியே போயிடுங்கடா. இன்னொரு டைம் போயிடும். அப்போ எனக்கு தெரிஞ்ச சொல்கிறேன். என்னங்க எனக்கு ஒன்றும் புரியல. என்ன பண்ணுறது? மார்க்டா எங்க என்ன இருக்கு? ஏன்டா அப்படியே போயிடுங்கடா. ஐயோ வரானே நமக்கு தெரியல. அப்படியே போயிடுங்க. அப்பாடா போயிட்டாங்க.
இந்த இடத்துக்கு தெரிஞ்சவனும் அவ்வளோக்கா வரல. இந்த சைடு மட்டும் நாட்டு வந்துட்டான். நம்ம கோழியை மட்டும் இன்னும் 2 நிமிஷம் தான். கன்ஃபார்ம் நம்ம ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். நான் ஜெயிக்கிறோமா தெரியல. 2-4 மாதிரி ஆகிட்டாரு. என்ன செஞ்சிரு தெரியல. நெக்ஸ்ட்டு ஒரு மார்க்குன்னு கட்டுதுன்ற தவிர எங்கே இருக்குதுன்னு தெரியல. எங்கேயா இருக்குது மார்க்குங்கிறத தவிர. ஓஹோ, இந்த பிளாக் கலர் புரிஞ்சு இடத்துக்கு போனோம். அவ்வளோதானே. நான் எப்படி போகிறது? போகிறதே நம்மளை முடிச்சாங்க அவங்க. எப்படி இருக்கும்? 28 7 26 25 செகண்ட்ஸ் தான் இருக்கும். அதுக்குள்ளே நம்ம எப்படியே தப்பிச்சிடும் கைஸ். வீடியோ 20 மினிட்ஸ் மேலே போய்ட்டு நினைக்கிறேன். கைஸ் இது ரொம்பவே கஷ்டமானது ஒன்று. இது வச்சுட்டோம். இவ்வளோ மிங்கிள்னு ஒன்று இருக்கும் கைஸ். அது ரொம்பவே ஈஸி. அதை வச்சு தான் அப்புறம் இந்த ஹைடன்ஸுக்கு வச்சு நம்ம உள்ள வாங்குறாங்க. அதனால் இது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது கைஸ். ஓகே, அதான் கைஸ் வந்தாச்சு. இதெல்லாம் இருக்காங்க. எல்லாரையும் முடிச்சு தள்ளுறானுங்க இப்போ. அப்படின்னு நினைக்கிறேன். 1 அப்படின்னு 7 பிளேயர்ஸ் தான் செத்து போயிருப்பானுங்க. இது அப்போ என்ன பெண்டகண்ணா? அதுவே பரவாயில்லடா. எப்போவுமே மேட்ச் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். 120 ரூபா அந்த இதுக்கு எவ்வளோ ஸ்பீடாக விடுறது? 500 ரூபாயா? எவன் தருவான் 500 ரூபா? திருப்பி லைட் அவுட்டு. இந்த கடுப்பான சேவ் தேவையா? எங்கேருந்துடா வருவீங்க? இன்டர்நெட் ப்ராப்ளம். ஐயோ ஐயோ நோ பிளேயர்ஸ் ஆர் பீன் எலிமினேட்டட். ஒருத்தவங்களும் ஜாலியாக எவனாவது போய் அந்த பட்டன் நின்னீங்கன்னா அவ்வளோதாண்டே வெளியிடுவேன். ஏன்னா எவ்வளோ தூரம் வந்து திருப்பி அதனால அது கேமேடா பாப்பாட்ட என்ன கொடுத்துருவீங்க? நான் கொடுத்து வச்சு நான் கொடுத்துருவீங்களா? கடைசியில் என்ன ஒரு பிரச்சனைனா ஸ்பூனை கொடுத்து விட்டுருவேன். அந்த வயசில் இருந்தோம் அந்த 6 பேர் கடைசி 6 பேரில் 10 பேர் தான் இருக்கும். கடைசி 6 பேரில் கொடுத்து விட்டுருவேன். நம்ம வயசு அதான் எரிச்சல் ஆகிடும். டி சிக்மா ப்ரோ தலைவரே, நீதாயா டிரைவர்? ஒன்று தாயா ஓட்டும் அப்படியே விடுவோம். அதான் தீப வர முடியும். இது எனக்கு ஈஸி கொஷின் 70 7 நான் கடைசியாக தான் பண்ணுறீங்க நினைக்கிறேன். இல்லை எனக்கு கடைசியாக இருக்காங்க 470 கமெண்ட்ஸ். யார் இப்போ ஃபஸ்ட்டு? யார் போங்க என்ன போங்க. ஆல்ரெடி விளையாண்டுருக்காங்க அதனால சொல்கிறேன். அப்புறம் என்ன சொல்கிறேன் ஈஸி இந்த ஈஸி விளையாண்டுருக்காங்க. பாட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. குமாயா
1 2 கோமாயா கோமாயா கடைசி 4 பேர் சொன்னல வந்துட்டானுங்க. இப்போ தான் நம்ம உசுரை வாங்குவானுங்க பாருங்க. கத்தியை கொடுத்துருவாங்க, அந்த ஸ்பூன் கொடுப்பாங்க டின்னருன்ற பேரில். ஸ்பூனை கொடுத்து எல்லாரையும் அடிக்க சொல்கிறானுங்க. நான் வேற வழியே எல்லாம் அடிச்சு தான் ஆகணும், வழியே இல்லை கைஸ். ஐ ரிவைவ் ப்ளீஸ். ஓகே இப்படி சொன்னால் நான் கேட்கலாமா கைஸ்? அதுக்கு எனக்கு ஸ்பீட் ஈக்குவலாக தான் இருக்கும் போல. சிக்மா ப்ரோ பஸ் மாதிரி போகலாம், எங்கேயோ போகுது, அப்படி போயிடலாம் பார்த்தேன். ஓகே கைஸ் பார்க்கலாம். கிளாஸ் மேக்கர் தலைவரே இல்லையே, 4 பேர் எப்பட்றா? சத்தியமாக முடியாதேடா கைஸ், வாய்ப்பே இல்லைன்றோம். 4 பேர் எப்படி நம்பர் வயசில் சொல்கிறாங்க கூட பரவாயில்ல. அப்புறம் பேக்வேர்ட்ஸ்லேருந்து 2 வருஷம்னா பரவாயில்ல. கிளாஸ் மேக்கரை போங்க, எவன்டாலும் சத்தியமாக யாரும் குதிங்கடா. எவ்வளோ நேரம் எப்படா சமணி இதுவும் கேங்கு தான் விஷயம். இடையில போய் விட்டோன்னா எலிமினேட்டட் ஃபுல்லாகவே போலி ஃபுல்லாகவே கிடைக்கும். இந்த மாதிரிலாம் தான் ஸ்பிரிட்டை மஸ்கிட்ட டெஸ்ட் பண்ணலாம். டின்னர் சொன்னால இந்த இடத்துல தான் ஸ்பூனை கீழே கொடுத்துருவானுங்க. கொடுத்துட்டு போய் குத்த சொல்லுவானுங்க. பக்கத்தில் அதை போட்டு குட்டிட்டு வந்தாங்க. வழி இல்லை சாரி குத்தி சாப்பிட மாட்டேன். நான் குத்தி சாப்பிடணும், அதான் என்னோட தனியாக அந்த இடத்துல இருந்துக்கோங்க. நம்ம வீடு முடிச்சிடும், ஆனால் நமக்கு அப்படியே நின்றுடும். கன்ஃபார்ம் வராது, அவ்வளோ ஸ்குட் கேம் வராது. ஓகே கைஸ், ஸ்குட் கேம் வீடியோ இதுக்கு மேலே வராது கைஸ். இதுதான் லாஸ்ட், முடிஞ்ச பெஸ்ட்டை கொடுத்தேன். ஓகே பை கைஸ், பை பை பை. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஒரு நல்ல வீடியோ போடுறேன், ரோப்ளாக்ஸை தவிர போட பார்க்குறேன். பை கைஸ், பை.